வார்த்தை பேசுற காலை ஒண்ணு வேற எவன்டா வச்சுக்கடா என்ன என்ன கோவை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி புக் செய்துவிட்டு பின்னர் டாக்ஸி வந்ததும் அதில் பயணம் செய்ய பிடிக்கவில்லை என கேன்சல் செய்ததால் அதன் ஓட்டுநர் அநாகரிகமாக பேசி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டி புக் பண்ணிட்டான், சிஎன்ஜி வண்டினா கேன்சல் பண்ண வேண்டியதான். ஏத்தி இறங்கிடுவேன். இப்படிதான் ரெட் டாக்ஸி கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறேன். பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ முதல்ல வார்த்தை பேசினது கேள்வி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சிஎன்ஜி வண்டி கேன்சல் பண்ணணும். நீ முதல்ல கேட்டிருக்கணும், வண்டி உள்ள வரப்ப சிஎன்ஜி வண்டியா என்ன வண்டின்னு கேட்கணும். கோவை விமான நிலையம் என்பது எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படும். இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் விமானம் மூலம் கோவை வந்த பயணி ஒருவர் ரெட் டாக்ஸி நிறுவனத்தில் கார் ஒன்றை புக் செய்துள்ளார். சிறிது நேரம் கழித்து புக் செய்யப்பட்ட ரெட் டாக்ஸி அங்கு வந்ததும் அந்த பயணி தனது மனைவியுடன் ரெட் டாக்ஸியில் ஏறியுள்ளார். அப்போது அந்த ரெட் டாக்ஸிக்குள் எரிவாயு மனம் வீசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பயணி அதிருப்தி அடைந்ததுடன் அந்த டாக்ஸியை விட்டு உடனடியாக கீழே இறங்கியதோடு டாக்ஸியையும் கேன்சல் செய்துள்ளார். கஸ்டமரை பிக்கப் செய்யும் நேரத்தில் கேன்சல் செய்தது அந்த ஓட்டுநருக்கு ஆத்திரத்தை கிளப்பியுள்ளது. முன்பதிவு செய்யும் போதே அப்படி கூறியிருக்க வேண்டும், அப்போது கூறாமல் இப்படி கேன்சல் செய்வது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பயணி பதில் பேசாமல் மௌனம் சாதித்த நிலையில் செல்போனை பார்த்தபடி நிற்க ரெட் டாக்ஸி ஓட்டுநரோ ஆபாசமாக வசைபாடியுள்ளார். இப்படிதான் ரெட் டாக்ஸி கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறேன். பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ முதல்ல வார்த்தை பேசினது கேள்வி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சிஎன்ஜி வண்டி கேன்சல் பண்ணணும். நீ முதல்ல கேட்டிருக்கணும், வண்டி உள்ள வரப்ப சிஎன்ஜி வண்டியா என்ன வண்டின்னு கேட்கணும். நீ எதுவும் கேட்கல, கேட்காம இங்க வந்தோடனே நீ என்ன வண்டி உங்களுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியட்டும், கூப்பிடு, கம்ப்ளைண்ட் கூப்பிடு. இந்த சம்பவம் காரணமாக கோவை விமான நிலையத்தில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. ரெட் டாக்ஸி ஓட்டுநர் அநாகரிகமான விதத்தில் பேசிய இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரையும் அதிருப்திக்கு ஆளாக்கியுள்ளது.